Good morning students. Today third standard science subject பார்க்க போறோம். First lesson என்ன பார்த்தோம்? Food lesson ஓட continuity தான் பார்க்க போறோம். Balanced diet. Diet refers to the food we eat. A balanced diet contains all nutrients in the right amount. It also includes fiber and water. It helps in the growth and develop of our body. Diet அப்படின்னா என்னன்னா நம்ம எந்த டைமிங்ல ஃபுட் எடுத்துக்கணும், நம்ம ஏஜுக்கு எவ்வளோ ஃபுட் எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது என்னது பேலன்ஸ் டயட். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் டயட்ன்றது கரெக்டான நமக்கு நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் எடுத்துக்கணும். அதில் வந்து நமக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் அண்ட் வாட்டர்ஸ். எதுக்காக இந்த பேலன்ஸ் டயட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து அதோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்போஹைட்ரேட் இருக்குன்னா கார்போஹைட்ரேட்டே அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. 5 நியூட்ரியன்ஸ் மெயின் நியூட்ரியன்ஸ் சொன்னாலும் அந்த 5 மெயின் நியூட்ரியன்ஸும் என்ன இருக்கணும் அப்படின்னா நமக்கு கரெக்டான லெவலில் கிடைக்கணும். அதை தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. டயட் ரெஃபர்ஸ் டு த ஃபுட் வி ஈட். A balanced diet contains all nutrients in the right amounts. It also includes fibers and water. It helps in the growth and develops of our body. Second paragraph, the quantity of the nutrients required by our body and their sources can be shown by a food pyramid. நான் சொன்னேன் இல்லையா, நியூட்ரியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அதை நமக்கு ஃபுட் பிரமிடா கொடுத்துருக்காங்க. இதான் என்னது ஃபுட் பிரமிட். கீழே கொடுத்துருக்க பாருங்க, ரைஸ், பொட்டேட்டோ, சப்பாத்தி. ஸோ ரைஸ், பொட்டேட்டோ, சப்பாத்தின்னு என்னது கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம ஃபுட் பிரமிட்ல அதிக அளவுக்கு எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அது எனர்ஜி கிவிங் ஃபுட்னு சொன்னோம். தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னா மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ்னா என்னதுப்பா, நம்ம டிசீஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன்ல வந்து ஃபிஷ், மில்க், பட்டர், மீட் இதெல்லாம் இருக்கு. நம்ம பாடியை டெவலப் பண்றதா என்னது ஃபிஷ், மீட், எக் இதெல்லாம் வந்து புரோட்டீன்ஸ். ஃபேட் தான் என்னது மில்க், கீ, ஆயில் எல்லாமே. ஸோ இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபேட்டும் புரோட்டீனும் நம்மளோட ஃபுட் பிரமிட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. அது ஈக்குவலா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட் அப்படின்றது அட்லீஸ்ட் அமௌண்ட், அதாவது கம்மியானதுல வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரியா? மேக்சிமம் அதை ஸ்கிப் பண்றது ரொம்ப நல்லது. சப்போஸ் நம்ம அதை டேஸ்ட் பண்ணணும், நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வந்து ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கணும். கீழே பாருங்க, கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல் செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் வந்து புரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ், ஃபோர்த் பிளேஸ்ல தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஜங்க் ஃபுட் கொடுத்துருக்காங்க. The food items that should be eaten in the least amount is kept at the top of the pyramid. So least amountல தான் இந்த food items வந்து நம்ம எடுத்துக்கணும். A balanced diet food pyramid is shown here. So இதான் வந்து food pyramid. நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ரஃப் நோட்ல எனக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், ஃபுட் பிரமிட் வந்து டிரா பண்ணி எனக்கு வந்து நீங்க போட்டோ காப்பீஸ் அனுப்பிச்சிருக்கணும். இல்ல அப்படின்னா உங்களோட ஒர்க் புக்ஸ்லயே இந்த பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ ரஃப் நோட் கூட நீங்க வேண்டாம், உங்களோட ஒர்க் புக்ல இந்த ஃபுட் பிரமிட் வந்து நீங்க டிரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரஃபேஜ். ரஃபேஜ் அப்படின்னா என்னன்னா ஆல்சோ நோன் அஸ் ஃபைபர், நார்க்கழிவு அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஆன் இன்டைஜஸ்டிபிள் ஃபுட் தட் யுவர் பாடி கேனாட் அப்சர்வ். இது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நம்மளோட பாடியில, நம்மளோட உடல்ல வந்து டைஜஷன், இன்டைஜஸ்டிபிள்னா செரிமானம் ஆகாததான் என்ன சொல்லுவோம், ரஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் பிரசன்ட் இன் த ஃபுட் சச்சஸ் லெக்யூம்ஸ், ஹோல் கிரைன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த ரஃபேஜ்ன்றது எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெக்யூம்ஸ், ஹோல் கிரைன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கு. மில்க் இஸ் எ கம்ப்ளீட் பேலன்ஸ் டயட். மில்க் அப்படின்றது கம்ப்ளீட் பேலன்ஸ் டயட்ல வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரஃபேஜ் ஆல்சோ நோன் அஸ் ஃபைபர் இஸ் an indigestible food that your body cannot absorb. It is present in foods such as legumes, whole grains and vegetables. Milk is a complete balanced diet. Next, do you know பாருங்க, கேரட். கேரட்ல வந்து விட்டமின்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. கேரட் விட்டமின் ஏ, prawn contains vitamin B, gooseberry contains vitamin C, milk contains D, sunflower oil contains vitamin E, cabbage contains vitamin K.
ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு விட்டமின் ஏ, பி, விட்டமின் சி, டி, இ, கே இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம்ஸ்லயும் நமக்கு வந்து விட்டமின்ஸ் இருக்கும். அதில் நமக்கு 6 வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. கேரட் கண்டெயின் விட்டமின் ஏ, ப்ரான் கண்டெயின் விட்டமின் பி, சூஸ்பெரி கண்டெயின் விட்டமின் சி, மில்க் கண்டெயின் விட்டமின் டி, சன்ஃபிளவர் ஆயில் கண்டெயின் விட்டமின் இ, கேபேஜ் கண்டெயின் விட்டமின் கே. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் அண்ட் கொடுத்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, unscramble the following words and search them in the given grid. One is done for you. First one வந்து vegetables கொடுத்திருக்காங்க, second one vitamin, third one வந்து என்னது mineral, fourth one milk, fifth one water, sixth one ghee, seventh one rice, eighth one egg, ninth one fish. Health care கொடுத்திருக்காங்க பாருங்க, drink plenty of water every day. We should not spill the food while eating. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், தண்ணீர் வந்து நீர் வந்து நிறைய பருகணும். ஸோ நம்ம ட்ரிங்கிங் பிளண்டி ஆஃப் வாட்டர் எவ்ரிடே, அதிக அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். சாப்பிடும் போது ஃபுட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்பெல் பண்ணக்கூடாது, சிந்தக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் மீல்ஸ் இன் எ டே. நான் ஆல்ரெடி சொன்னேன் நமக்கு வந்து 3 மீல்ஸ் இருக்குன்னு சொன்னோமா, மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட். எ மீல் இஸ் வாட் வி ஈட் டூரிங் எ பர்டிகுலர் டைம் ஆஃப் டே. அதாவது பர்டிகுலர் டைமிங்ல வந்து நம்ம என்ன ஃபுட் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது தான் மீல் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் ஆர் த 3 மெயின் மீல்ஸ் வி ஈட் எவ்ரி டே. ஸோ காவியா அண்ட் சூர்யா 2 பேரும் என்ன ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்க போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இட்லி, தோசை, பிரெட் வித் எக், ராகி கூழ், இடியாப்பம், பூரி, ஆப்பம், பொங்கல், இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்ல எடுப்பாங்க. சரியா? பாருங்க, Kavya and Surya are studying 3rd standard. They leave home at 8 a.m. to the school and they have their breakfast before going to school. Their mother usually make food items like idli, dosa, bread with egg, ragi kool, idiyappam, buri, appam and pongal. What do you usually eat for breakfast? Breakfast ன்றது நம்ம எந்த டைமிங்ல எடுத்துக்கிறோம், பிஃபோர் 9 o'clock எடுத்துக்கிறது வந்து ரொம்ப வந்து நமக்கு நல்லது. சரியா? At 12:40 p.m. the school bell rings to announce lunch break. Kavya and Surya both wash their hands and sit down to eat lunch with their friends. All of them place their lunch towel on the floor and start eating. Kavya, Surya and their friends share their lunch with including lemon rice, fruit salad, greens, rice along with the sambar, vegetable salads, curd rice, tamarind rice and cereals. So இதெல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், லஞ்ச் டைமிங்ல எடுத்துக்கிறோம். தென் நைட் டைமிங் டின்னர்ல வந்து பாருங்க, காவ்யா அண்ட் சூர்யா ஹாவ் their டின்னர் half an hour before going to bed. தூங்குறதுக்கு half an hour என்னது, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டின்னர் எடுத்துட்டு அவங்க வந்து தூங்க போயிருவாங்க. they like having chapati, milk and fruits and on some days idli, dosa or rice வந்து அவங்களோட டின்னர் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். சரியா? இதான் மீல்ஸ் இன் எ டே. கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட், do you know the amount of time you should spend of washing your hands each time before eating is at least 20 seconds. So 20 seconds வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்ணிருக்கணும். The amount of time you should spend for washing your hands each time before eating is at least 20 seconds. That is about as long as it take you to sing the happy birthday song twice. Try it when you wash your hands next time. So 20 seconds வந்து நீ என்ன பண்ணிருக்கணும், வாஷ் பண்ணிருக்கணும். உன்னோட ஹாப்பி பர்த்டே சாங்ஸ் வந்து நீ 2 times சொல்ற வரைக்கும் என்ன பண்ணலாம், உன்னோட ஹேண்ட்ஸ் வந்து வாஷ் பண்றதுக்கு ஒரு இது ஒரு ட்ரிக்காவே நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? So you must wash 20 seconds. Next, food habits in different places.
Food habits of people at a place depends on the climate, culture and availability of food. அதாவது ஒவ்வொரு பிளேசஸ்க்கும் ஃபுட் வந்து எப்படி இருக்கும், வேரி ஆகும். அது எதை பேஸ் பண்ணி வேரி ஆகும் பாத்தீங்கன்னா, அங்க இருக்க கிளைமேட்னா அது அவங்களோட காலநிலை, அவங்களோட கல்ச்சர் கலாச்சாரம், தென் வந்து அங்க கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் அவங்களோட ஃபுட் ஐட்டமா ஒவ்வொரு பிளேஸ்லயும் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஹோஸ்டல் ஏரியாஸ் பீப்புள் ஈட் a lot of சீ ஃபுட். ஹோஸ்டல் ஏரியா அப்படின்னா கடற்கரை ஓரங்கள்ல இருக்காங்களா, அவங்க எல்லாம் வந்து எந்த ஃபுட்டு தான் அதிகமா எடுத்துக்குவாங்க அப்படின்னா சீ ஃபுட் வந்து அதிகமா எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபுட்டு தான் அங்க வந்து அதிகமா கிடைக்கும். த இந்தியா இஸ் a big country with different climates and culture. ஸோ நமது நாடு வந்து என்னது, இந்தியா. நம்மளோட இந்தியான்றது ரொம்ப மிகப்பெரிய நாடு. அங்க வந்து எப்படி இருக்கும், கிளைமேட் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி இருக்கும், கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும். கல்ச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அங்க கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எப்படிதான் இருக்கும், வேரியா தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பிளேசஸ்லயும் எப்படி இருக்கு, ஃபுட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. The food habits of people at a place depends on the climate, culture and availability of food. For example, in hostel area people eat a lot of seafood. India is a big country with a different climate and culture. இப்போ நமக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டும் நார்த் இந்தியன் ஃபுட்டும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சவுத் இந்தியன்ஸ் டிபெண்ட் ஆன் ரைஸ், தால், கோகோனட், jaggery for their food. Hence they make food like idli, sambar, கொழுக்கட்டை, பாயாசம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளோட சவுத் இந்தியன். இப்ப நம்ம சவுத் இந்தியால தானே இருக்கோம். இதெல்லாம் என்னது நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நார்த் இந்தியன்ஸ் பாருங்க. நார்த் இந்தியன்ஸ் டிபெண்ட் ஆன் வீட், ஆனியன், மில்க் அண்ட் கர்ட். ஹென்ஸ் தே மேக் ஃபுட் லைக் சப்பாத்தி, பாட்டா அண்ட் லாசி. இதான் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து மேக்சிமம் எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ். ஸோ ஒவ்வொரு ஏஜ் குரூப்ஸுக்கும் ஃபுட் ஐட்டம்ஸ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பேபிஸா இருக்கும் போது நீங்க எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா மில்கா தான் இருக்கும். தென் வந்து கொஞ்சம் குரோத்தா தான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா வந்து நமக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படிதானே? உங்க வீட்டுல உங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்களா, அவங்க ஸ்மால் பேபியா இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க, மில்க் தானே ஃபுட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து இப்ப நீங்க சில்ட்ரனா இருக்கும்போது எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க, இதே உங்க பேரண்ட், உங்க கிராண்ட்பா கிராண்ட்மா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கும்னா செப்பரேட்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கும் எப்படிதான் இருக்கும் நம்ம ஃபுட் எடுத்துக்கிறது, டோட்டலி டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ நம்ம ஏஜ் பேஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்னு கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். The amount of food a person needs depends on his age. These needs change with age groups and level of physical activities. Athletes may need more amount of energy during training. So நம்மளோட physical activity பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிற ஃபுட் அப்படின்றது இருக்கும். இப்போ அத்லெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கலாம் வந்து அதிக அளவுக்கு அவங்களுக்கு எனர்ஜி தேவை. ஸோ அவங்க எடுக்கிற ஃபுட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த 5 மெயின்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுல்லா அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் அத்லெட்ஸ்லாம் வந்து அவங்களோட ட்ரைனிங் வந்து ஃபுல் எஃபர்ட் கொடுக்க முடியும். அதே நார்மலா இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக் ஃபுட் வந்து எடுத்துக்கணும்ன்ற நெசசரி கிடையாது. ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அத்லெட்டிக்ஸ் தான் அதிகமா இருக்கு. தென் நெக்ஸ்ட், யங் சில்ட்ரன் ஷுட் ஈட் a wide variety of food. அதிகளுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபுட் வந்து எந்த ஏஜ்ல தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா, சில்ட்ரன், அதாவது யங் சில்ட்ரனா இருக்கும் போது மட்டும்தான். இப்போ உங்களோட ஏஜ்ல வந்து நீ வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். The following food items can be eaten by the people of different age groups in order to maintain good health. சில்ட்ரனுக்குலாம் ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. மில்க், ஹனி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரைன்ஸ், எக், sprouted seeds and fish. Then young adult, all vegetables and fruits, seafood, greens, milk and milk product யார் எடுத்துக்கலாம், young adults வந்து எடுத்துக்கலாம். Next, old adults, நம்ம grandpa grandma இருப்பாங்களா, அவங்களாம் fibrous food, low fat dairy products, food with less salt, ragi, திணை அண்ட் ப்ரியல் மில்லட்ஸ், கம்பு. இதுதான் வந்து என்ன யார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓல்டு அடல்ட் எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட
ஏஜுக்கு ஏத்தாப்புல ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டா டோட்டலா அவங்களோட பாடி வந்து எப்படி இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். தென் வந்து ட்ரை டு ஆன்சர்ஸ். இங்க வந்து ஃபேமஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. சம் ஆஃப் த ஃபேமஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் given below. Write the food items of the particular places. மணப்பாறை இஸ் ஃபேமஸ் ஃபார், மணப்பாறை வந்து ஃபேமஸ் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா முறுக்கு. The நீலகிரி இஸ் ஃபேமஸ் ஃபார் டீ. பண்ருட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஜாக் ஃப்ரூட். கொல்லிமலை இஸ் ஃபேமஸ் ஃபார் ஸ்பைசஸ். திருநெல்வேலி இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹல்வா. கோவில்பட்டி இஸ் ஃபேமஸ் ஃபார் கடலை மிட்டாய். சேலம் இஸ் ஃபேமஸ் ஃபார் மேங்கோ. ஸோ இதெல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க ஃபேமஸான டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஐட்டம்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே நீங்க வந்து உங்களோட ஒர்க் புக்ல பண்ணிட்டு எனக்கு போட்டோ காப்பி சென்ட் பண்ணிருக்கணும்.